أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். நாம் கபர் ஜியாரத்தின் போது ஓதக்கூடிய பிரார்த்தனை நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய பொருள் நமக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை நம்முடைய சிந்தனையில் நம்முடைய மனதில் பதிய வைக்கிறது. நாம் இது போன்ற பொது மையவாடிகளுக்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பிரார்த்தனையை நாம் செய்வதற்கு கற்றுத் தந்தார்கள். அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். மோமினான முஸ்லிமான வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை விரைவில் சந்திக்கவிருக்கின்றோம். நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருகிறோம் என்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனையை, துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இந்த பிரார்த்தனையில் வரக்கூடிய வாசகம் என்ன? இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அல்லாஹ் நாடினால் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். நாம் அனைவருமே விரைவில் நாம் மரணித்தவர்களை பரிசக்கூடிய வாழ்க்கையை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமுத். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது என அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நீங்கள் மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன்னஹு முலாகீகும். அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். யாரும் அதில் தப்பிக்க முடியாது. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. பிறகு மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்த அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் மரணத்தை பற்றி நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே மரணிக்கத்தான் போகின்றோம். அதே நேரத்தில் நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு சிறிய பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர, அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள் இவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு மகன் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தன்னுடைய சகோதரர்களை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை இணைத்து வாழ வேண்டும். ஆனால் இவையெல்லாம் சிறந்தது என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவன் தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய சகோதரிக்கு 1000 ஆண்டுகள் உணவளித்தாலும் சரி, லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்தில் உணவளித்தாலும் சரி, அப்படி உணவளிக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்திலே உணவளித்தாலும் சரி, அதைவிட அவன் தன்னுடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உறவினர்களை ஓரிரை கொள்கை நம்பிக்கை உடையவர்களாக, தௌஹீத் நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் மரணத்தை தழுவுவதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் நாம் செய்யக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக 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 பெரிய பாக்கியம். இதற்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது. என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார். நாம் மரணிக்கும் பொழுது அந்த ஓரிரை கொள்கையை விளங்காதவர்களாக நம்முடைய பெற்றோர் மரணித்து விட்டால், நம்முடைய பிள்ளைகள் மரணித்து விட்டால், நம்முடைய சகோதரர் மரணித்து விட்டால், நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அதைவிட ஒரு துர்பாக்கியசாலி, துர்பாக்கிய நிலை எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஓரிரை கொள்கைக்காகத்தான்
அதன்படி வாழ்வதற்காக தான் நம்மை படைத்திருக்கின்றான். கபரில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவனிடம் 4 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த 4 கேள்விகளும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுடைய சுருக்கம் தான். அவை ஒரு வரி வினா அல்ல, 1 மார்க் கொஸ்டின் அல்ல. அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தை பிரிந்து பர்சகுடைய வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு, திரைமறை வாழ்க்கைக்கு அவன் சென்ற பிறகு மலக்குமார்கள் வருகிறார்கள். அவனை எழுந்து உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து அவனுடைய உடலில் அவனுடைய ரூஹ் அங்கே ஒருங்கிணைக்கப்படுகிறது, ஒன்று சேர்க்கப்படுகிறது. அவனிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இது ஒரு வரி கேள்வி அல்ல, இது 1 மார்க் கேள்வி அல்ல. இது நாம் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை நாம் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய நம்பிக்கையின் சுருக்கம் தான் இந்த ஒரு கேள்வி. ஒரு இறை மறுப்பாளன் சொல்வான், ஐயோ ஐயோ, ரப்பு என்றால், படைத்தவன் என்றால் யார் என்றே நான் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டேனே என்று அவன் சொல்வான். ஒரு முஃமின் என்ன சொல்வான்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு, என்னை படைத்தவன், என்னை பரிபாலித்தவன், எனக்கு உணவளித்தவன், என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் அனைத்து உலகங்களையும் படைத்தவன் என்ற அந்த கேள்வி, அல்லாஹ் ஒருவனை ரப்பாக நம்பி நாம் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முடியும். இது ஏதோ ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி, நாம் பதில் சொல்லிவிடலாம் என்பது அல்ல. இரண்டாவது கேள்வி என்ன? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? தீன் என்றால் என்ன? நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக, மறுமையில் நன்மையை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் தான் தீன், வணக்கங்களுக்கு பெயர் தான் தீன். ஒமா தீனுக்க, நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக யார் அடிப்படையில், யார் சொல்லித் தந்த அடிப்படையில் வணக்கங்களை செய்தாய்? எதன் அடிப்படையில் நீ வணக்கங்களை செய்தாய்? உன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டாய்? நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில், வஹி அடிப்படையில், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அமையவில்லை என்று சொன்னால், நாம் வேறு வேறு வழிமுறைகளை பின்பற்றி இருந்தோம் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஒரு மூமின் பதில் சொல்வான், தீனி அல் இஸ்லாம், நான் மறுமையில் வெற்றி அடைவதற்காக நான் மேற்கொண்ட நல்லறங்கள் அது இஸ்லாம் என்று சொன்னால், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை மறுப்பாளன் சொல்வான், இஸ்லாத்தை தீனாக பின்பற்றாதவன் சொல்வான், ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையே என்று அவன் கதறுவான். மூன்றாவது கேள்வி என்ன? மன் நபி, நபிகள் நாயகம் அவர்களை காட்டப்பட்டு இந்த நபி தொடர்பாக நீ என்ன கூறுகிறாய்? ஒரு மூமின் சொல்வான், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், இவர்களை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று ஒரு மூமின் சொல்வான். ஒரு இறை மறுப்பாளன் கூறுவான், ஐயோ இவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஏதோ மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் என்று அவன் பதில் சொல்வான். இந்த 3 கேள்விக்கு பிறகுதான் 4வது ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளரிடம் கேட்கப்படுகிறது, ஒரு இறை மறுப்பாளரிடம் கேட்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளன் 3 கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகு அங்கே அந்த வானவர்கள் கேட்பார்கள், நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய்? இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல. இந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக, தெளிவாக உணர்த்தக்கூடிய கேள்வி. நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய்? அந்த மூமின் சொல்வான், நான் ஆமந்து, நான் கலகத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அவனுடைய தூதரின் வழிமுறையை தெரிந்து கொண்டேன், அதன் அடிப்படையில் இந்த 3 கேள்விகளுக்கும் நான் பதிலை தெரிந்து கொண்டேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனை படிக்காமல், நபியுடைய வழியை படிக்காமல், இந்த 2ஐயும் தெரியாமல் இந்த 3 கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியவே முடியாது. ஒரு காஃபிர் சொல்வான், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அங்கே வேதனை செய்யப்படும். வலா தரைத்த வலா தலைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, நீ மார்க்கத்தை சிந்திக்கவும் இல்லை. ஒரு மூமினுக்கு இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொன்ன பிறகு சொர்க்கத்திலிருந்து அவனுக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்திலிருந்து நறுமணம் கொண்டு வரப்படுகிறது, சொர்க்கத்துடைய விரிப்புகள் அங்கே விரிக்கப்படுகிறது, அவனுடைய கபூர் அங்கே விசாலமாக்கப்படுகிறது. கபூர் என்று சொன்னால் நம்முடைய பார்வையில் தான் இந்த கபூர், ஆனால் அது பர்சகுடைய உலகம். அந்த உலகம் எப்படி என்பதை நாம் சந்திக்கும் பொழுதை தவிர நாம் உயிரோடு வாழும்போது அறிந்து கொள்ள முடியாது. ஒரு 6 மாதமோ 1 வருடமோ கழித்து நாம் இந்த கபூர்களை தோண்டி பார்த்தால் இங்கே மக்கி போன எலும்புகள் தான் இருக்கும். ஆனால் பர்சகுடைய உலகம் என்பது அது
அது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உலகம். அது இந்த பூமிக்குள் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பர்சகுடைய வாழ்க்கையிலே அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவன் அடைகிறான். ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நரகத்தில் இருந்து வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்திலிருந்து விழிப்புகள் கொண்டு வரப்படுகிறது, நரகத்துடைய நெருப்பு காற்று அவனுடைய கபரை சூழ்கிறது, அந்த கபூர் அவனுடைய விழாப்புறங்களை நெருக்குகிறது. அவன் மறுமை நாள் வரை மிக நெருக்கடியான வாழ்க்கைக்கு அவன் உள்ளாகிறான். ஒரு மூமின் கியாமத் நாள் வரை நிம்மதியான வாழ்க்கைக்கு உள்ளாகிறான். ஒரு இறை மறுப்பாளன், ஒரு காஃபிர், ஈமான் இல்லாமல் மரணித்தவன் மிக நெருக்கடியான வாழ்க்கைக்கு உள்ளாகிறான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல. என்றைக்காவது ஒரு நாள் எந்த வினாடியில் நாம் மரணிப்போம் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த மரணம் வரும் பொழுது நாம் ஈமானோடு மரணித்தால் மட்டும்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள அந்த முடிவில்லாத வாழ்க்கையை நாம் வெற்றி பெற முடியும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜூருல் குபூர், நீங்கள் கபறுகளை சந்தியுங்கள், மன்னரைகளை சந்தியுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதே போன்று அக்ஸினோ ذிக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த உலகத்தின் மீது பற்றற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மரண சிந்தனையை அதிகம் உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமை என்ன தெரியுமா? அவர்கள் மரணிக்கும் பொழுது ஓரிரை கொள்கையை விளங்கி மரணிக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர்கள் ஓரிரை கொள்கையை விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஓரிரை கொள்கையை, சத்திய தீனுல் இஸ்லாத்தை, தௌஹீதை விளங்கியவர்கள் மரணித்தவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து அவருடைய ஜனாசாவில் உண்மையிலேயே ஓரிரை கொள்கையை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஜனாசாவுடைய துவா என்பது சாதாரண துவா அல்ல. அப்ப நாம் 2 விஷயங்களை நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு காலமெல்லாம் பணிவிடை செய்தாலும், காலமெல்லாம் நாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே நோய் நொடிக்காக நாம் பார்த்தாலும் அதற்கெல்லாம் அல்லாஹ்விடம் கூலி உண்டு. ஆனால் அதைவிட மிக 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 பெரிய கூலி எதுவென்று சொன்னால், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், அவருடைய உள்ளங்களிலே நாம் சத்திய கொள்கையை, ஓரிரை கொள்கையை பதிய செய்ய வேண்டும். அவர்கள் மரணித்து விட்டால் ஓரிரை கொள்கையை விளங்கிய மக்கள் நின்று அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். இதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்களில் மிக மேலான பாக்கியம், மிக மேலான ஒரு சிறந்த ஒரு நன்மையான காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மரணித்த சகோதரர்களுக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கலந்து செல்வோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.